35 ஆண்டுகளுக்கு பின்னர் பஞ்சரத பவனி இந்த இடத்துல வேறு எந்த இடத்துலையும் மத மொழி சாதி வேறுபாடின்றி அனைவரும் சமன் என்ற வகையில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம், யாழ்ப்பாணத்தில். நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள், கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பின்னர் மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் எல்லாமே இடம்பெற்று இந்த வருடம் வெள்ளி கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு கொடியேற்றத்தோட திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாட்களாக இங்கே காமோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்றவும் இல்லாத அந்த திருவிழா தான் இடம்பெற்றது. ஆனால் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் கொடியேற்றப்பட்டு அதுவும் வெள்ளி கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பாக இந்த திருவிழாக்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோட நேற்றைய தினம் உலக பெரும் சப்பரம் இங்கே இழுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் அது வெள்ளோட்டம் கண்டிருந்தது, அந்த காணொலிகள் கூட பதிவேற்றிருந்தான். இன்றைய தினம் இங்கே பஞ்சரத பவனி 5 தேர்கள் விளம்பர போகின்றன. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பஞ்சரத பவனி இடம்பெற போகிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் 5 தேர்கள் வரிசைக்கு நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடியமா இருக்கும். 1, 2 அங்கே முருகப்பெருமானுடைய பிரம்மாண்டமான அந்த ராஜதேர் அங்கே பார்க்கக்கூடியமா இருக்கும். தேங்காய்கள் எல்லாமே குவிக்கப்பட்டு தயாரான நிலையில் இருக்குது இந்த பவனி இடம்பெறுவதற்கு. உலக பெரும் சப்பரம் முன்னர் நான் சொன்னது போலே நீங்கள் இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நேற்று முன்தினம் வெள்ளோட்டம் கண்டு நேற்றைய தினம் சப்பர திருவிழா என்பது மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றிருந்த சப்பர திருவிழா காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கக்கூடியமாக இருக்கும். ஆலயத்துக்குள்ள வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. அதே சமயம் இங்க ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நீங்க பார்க்கக்கூடியமா இருக்கும். இதுல இந்த வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு சங்கீத அரங்கம் இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்கு. தொன்மையும் சிறப்பும் கொண்டிருக்கக்கூடிய மாவை கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ரதோற்சவம் தொடர்பான காட்சிகளை தான் நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு சென்று இந்த வசந்த மண்டபத்தில் இடம்பெறக்கூடிய பூஜை தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். வசந்த மண்டப பூஜை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். Pambeda
வசந்த மண்ட பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது சுவாமி வந்து வலம் வரப்போகிறார். அதாவது இங்கே இருந்து ஆலயத்தினுடைய உள்வீதிக்கு சென்று உள்வீதி வலம் வந்து அதனைத் தொடர்ந்து வெளிவீதி வருவார். சில ஆலயங்களில் வந்து ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் தான் இந்த வசந்த மண்ட பூஜை இருக்கும். ஆலயத்தினுடைய 2வது வீதியில் அப்படித்தான் கந்தசுவாமி ஆலயத்திலையும் மாவட்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலையும் ஆலயத்தினுடைய 2வது வீதியிலே இந்த வசந்த மண்டபம் அமைந்திருக்கிறபடியால் பூஜைகளை இங்கே நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று அங்கே யாகசாலையில் பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்து கொண்டு சுவாமி வந்து தேரில் ஏறுவதற்காக வெளியாலே வருவார். அங்கே நீங்கள் பார்க்கலாம், முதலாவதாக விநாயக பெருமான் அங்கே வருகின்றார். அதனைத் தொடர்ந்து அவரை தொடர்ந்து அங்கே பின்னாலே வள்ளி தெய்வானை சமேதராக முத்துக்குவார சுவாமி வருகிறார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அவரை தொடர்ந்து அங்கே ஆறுமுக சுவாமி வர இருக்கிறார். தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சிவன் உமை அம்மை அப்பன் இருவரும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். நகர ஆரம்பித்து விட்டார்கள். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் விநாயக பெருமான், அதோட வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான், அதுக்கு அடுத்ததாக சிவன் உமை சமேதராக அவர்கள், அதுக்கு அடுத்ததாக சண்டேஸ்வர சுவாமி, முதல் 4 தெய்வங்கள் முன்னாலே நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாகத்தான் பின்னாலே வரப்போகின்றார் ஆறுமுக சுவாமியார். அங்கே ஆறுமுக பெருமான் ஆடி ஆடி மெதுவாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்ல போகின்றார். முன்னர் குறிப்பிட்டது போலே உள்வீதி வலம் வந்து அதன் பிறகுதான் வெளியாலே வருவார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தற்பொழுது அங்கே நாதஸ்வர மேளம் முழங்க ஆலயத்தினுடைய உள்வீதிக்கு முருகப்பெருமான் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதிகளிலே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முன்னாலே 4 தெய்வங்கள் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அங்கே பின்னாலே ஆறுமுக சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார். இங்கே மெதுவாக இவர்கள் நகர்ந்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஆறுமுக சுவாமியார் ஆடி அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். கும்பாபிஷேகம் கண்டு புதுப்பொழிவோடு காட்சி தரக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய உட்புற பகுதியில் நீங்கள் நிற்கிறோம். நாதஸ்வரன் தவில் முழங்கு அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதிய வலம் வந்து இப்பொழுது இங்கே யாகசாலைக்கு முன்னாலே சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். யாகசாலையிலே பூஜைகள் இடம்பெற போகின்றன. அந்த பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு ஆலயத்தினுடைய வெளிவீதிக்கு வருவார்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த வெள்ளி கொடிமரம், அதாவது இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றப்பட்டது. புதிதாக வெள்ளி கொடிமரத்தில் இந்த கொடியேற்றப்பட்ட சிறப்பும் இந்த மாவைக்கந்த சுவாமி ஆலயத்துக்குரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் நிற்கிறோம். இங்கே பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் வெள்ளையர்கள் எல்லாமே இங்கே எங்கட கலாச்சார ஆடைகள் அணிந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய முற்புறத்தில் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சி. இப்பொழுது சுவாமிகள் அங்கே உள்ளுக்கு வந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு இன்னும் சொற்ப நேரத்தில் இங்கே வெளியால் வர போயினோம். வசந்த மண்டப பூஜைகள் அதோட இந்த யாகசால பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்து கொண்டு சுவாமி தற்பொழுது வெளி வீதி வருகின்றார். வெளியால் அடியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக வேண்டி. சுவாமிகள் அங்கே வெளியாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள். விநாயகர் பெருமாள் முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மற்ற சுவாமிகள் அங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே முன்னாலே 4 சுவாமிகளும் அங்கே வருகின்ற அந்த காட்சியை பார்க்குறீர்கள். ராஜ தேரில் ஏறுவதற்காக அங்கே ஆறுமுக சுவாமியார் வள்ளி தெய்வானை சமேதராக அருகிலே இருக்குது. அங்கே ஆடி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சியில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே தேரிலே ஏற்ற போகிறார்கள் சுவாமியை. அந்த காட்சியில வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே இங்கே இப்படியாக இடம்பெறுவது என்பது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு முன்னர் எவ்வாறு இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெற்றதோ, எவ்வாறு சிறப்பாக இடம்பெற்றதோ அதே சிறப்போடு இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் மீளவும் இந்த ஆலயத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு ஒவ்வொரு விஷயமாக பார்த்திங்கன்னா பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவிழாக்களாக இருக்கட்டும், அந்த பிரம்மாண்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மீண்டும் மாவைக்கந்தன் புதுப்பொழிவோடு புத்துணர்வோடு கொண்டு வரக்கூடிய அந்த செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இதை வந்து நாங்கள் கண் முன்னாகவே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பிரம்மாண்டமாக நடந்த அந்த கும்பாபிஷேகம், பிறகு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கள் என எல்லாமே சிறப்பாக. ஆறுமுக சுவாமியார் ரதத்தில் ஏறுவதற்காக இங்கே தேர் மேடைக்கு வரப்போகின்றார்.
அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்மேடு ஒவ்வொரு படிகள்லையும் தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தேங்காய்கள் உடைக்கப்பட்டு தேங்காய்கள் உடைக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இங்கே முருகப்பெருமான் இங்கே மேலே ஏறி வரப்போகிறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், அழகாக அற்புதமாக ஆடி ஆடி அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. ஒரு தேங்காய்களாக சிதறு விதைகளாக அங்கே உடைக்கப்படுகின்றது. அங்கே சுவாமியை தேர் மேடைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதே சமயம் இங்கே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த இடத்தில் சூழ்ந்திருந்து இந்த காட்சிகளை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். பலருடைய ஏக்கங்கள் இன்றைய நாளில் நிறைவேற போகுது. ஏனென்றால் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள், தேரில் ஏற்றுவதற்காக சுவாமியை அங்கே அந்த சுற்றுகின்ற அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே தேரில் ஏற்றப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கொடியேற்றத்தோடு இடம்பெறக்கூடிய திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது. இம்மல் நாளாக நடந்த திருவிழாவை விட இது ஒரு சிறப்பான திருவிழாவாக இருக்குது. அதே சமயம் பஞ்சரத பவனி இங்கே நீங்கள் பார்க்கலாம், பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சூழ்ந்து வந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகளை காண்பதற்காக. அங்கே ரதத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து அங்கே முன்னாலே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுடைய தேர்கள் வந்து அவைக்குரிய பூஜைகள் கிரிஜைகள் எல்லாமே இடம்பெற்று அங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அந்த தேர்கள் வந்து மெதுவாக அங்கே நகரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அதனைத் தொடர்ந்து தான் முருகப்பெருமானுடைய இந்த ராஜ தேருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தேங்காய்கள் உடைக்கப்பட்டு இங்கே முருகப்பெருமானுடைய இந்த தேர் வந்து இழுக்கப்படும். இந்த தேரும் அவ்வளவுக்கு ஒரு கம்பீரமான தேராக இருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்பொழுது இங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மயூரவாகன சர்ப்பசகித மந்தாகினி கங்காசுன காங்கேய மகாவல்லி கஜவல்லி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பஞ்சவிம்சதி தின மகோத்சவ கல்யாண சேவார்த்தம் மூஷிகாரூಢ நாகராஜ யஜ்ஞோபவீத பாசாங்குசதர வல்லபாம்பிகா சமேத சித்தி விக்னேஸ்வர சமூக ஸ்ரீமத் தட்சிண கைலாசவாச ரிஷபவாகனாரூಢ பல்லாயிர மக்கள் புடம் சூழ்ந்து வடம் பிடிக்க அங்கே முருகப்பெருமானுடைய தேர் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அந்த தேரின் வடிவமைப்பை பாருங்கள், அவ்வளோத்துக்கு தத்துருவமான சிற்பங்கள் நிறைந்த தேராக இருக்குது. கம்பீரமான தேராக காட்சி தரக்கூடியது. முன்னாலே குதிரைகள் பாய்ந்து செல்ல ஒரு அழகான கம்பீரமான தேராக அந்த தேர் இருக்குது. அதே சமயம் இங்கே மக்களையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த வெயில்லையும் வந்து திரண்டு வந்திருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய இந்த அருளை வேண்டி. அதே சமயம் அங்கே இந்த தேரினுடைய சில்லுகள் எல்லாமே எவ்வளவு உயரமானது என்று பாருங்கள். அதே சமயம் இரும்பாலே செய்யப்பட்ட சில்லுகளாக இந்த சில்லுகள் பார்க்கப்படுகின்றன. இந்த சில்லுக்கு போடக்கூடிய அந்த சகடக்கட்டை, அந்த கட்டை போடுவது என்று சொல்ல, அது கூட இரும்பால் தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம் இங்கே நீங்கள் பின்னாலே பார்க்கக்கூடியமாக இருக்கும் பஜனை பாடக்கூடியவர்கள், அங்கே அடியளிக்கக்கூடியவர்கள், பிரதட்டை செய்யக்கூடியவர்கள்னு அங்கே பின்னாலே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். சண்டேஸ்வரருடைய தேர் அங்கே பின்னாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய 5வது தேரையும் வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, மாவைக்கந்தசுவாமியுடைய இந்த ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக இந்த நாள் இடம்பெறுது. ஓம் சிவாய நமக, ஓம் குமாராய நமக. மாவைக்கந்தனின் ரதோற்சவம்
தேருற்சவம் இப்பொழுது மாவை சண்முகப் பெருமான் தேரில் ஆரகோணித்து வீதிவலம் வந்து கொண்டிருக்கிறார். தேருற்சவமானது ஐந்தொழில்களில் அழித்தல் தொழிலை கொடுக்கின்றது. அழித்தல் என்பது மும்மலங்களை நீக்கி ஆன்மாக்களை ஈடேற்றும் பொருட்டு இறைவன் தன் பக்கம் ஆன்மாவை இழுப்பதற்காக செய்யப்படும் ரதோற்சவமாகும். இவ்ரதோற்சவமானது மாணிக்கவாசக பெருமான் அச்சோப்பதிகத்தில் கூறியதைப் போல சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தனென கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அந்த வகையில் ஆன்மாக்களின் மும்மலங்களையும் நீக்கி அறுத்து தன்னடி சேர்ப்பதற்காக இறைவன் சண்முகப் பெருமான் சுப்பிரமணிய பெருமானாகிய சுப்பிரமணியர் கொண்ட திருப்பெரு வடிவமாம் சண்முகப் பெருமான் தேரில் ஆரோகணித்து வரும் காட்சி கண்கொள்ளா காட்சி. அந்த வகையில் இந்த சண்முகப் பெருமானை காண்பதே பெரும் வாழ்க்கையில் பெரும் புண்ணியமாகும். அவரை கண்டவிடத்து எங்களுடைய மும்மலங்களும் தானாகவே நீக்கி இறைவன் அருள் புரிய வேண்டும், அருள் புரிவர். அந்த வகையில் தற்போதைய மும்மலங்கள் ஆவன மனிதர்கள் அதீத ஆசை, பொறாமை, வஞ்சனைகள் நீங்கி இறைவனை தியானித்து அருள் புரிவோமாக. அந்த வகையில் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் இந்திய ரதோற்சவம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு பின்னர் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடக்குது. இந்த கோயில் சம்பந்தமாக கோயிலில் வரலாறு இந்த வகையில் 90ஆம் ஆண்டில் இந்த ஆலயத்திலே புராதன கட்டுத்தேரில் வலம் வந்த சண்முகப் பெருமான் இந்த முறை சித்திரத்தேரில் ஆரோகணித்து வரும் காட்சி முக்கியமானது. மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலானது குதிரை முகம் நீங்க பெற்ற மேரித புரவீக வெள்ளி அவர்களால் வழிபாடாற்றப்பட்டு பெருமையை கொண்ட ஒரு முருக ஸ்தலமானது கந்த புராணத்துடனும் தட்சிண கைலாய புராணத்துடனும் நேரடியான தொடர்பை கொண்டு காணப்படுவது சிறப்பம்சமாகும். அந்த வகையில் தட்சிண கைலாய புராணத்திலே 9ஆம் அத்தியாயத்தில் கூறப்படும் காங்கேசன் துறை காங்கேய பெருமான் முருகப்பெருமான் என அழைக்கப்படும் காங்கேய பெருமான் காங்கேசன் துறையில் வந்து இறங்கியபடியால் காங்கேயன் துறை என்றும் பெயரை பெற்றது. மரக்கலத்தில் வந்து இறங்கி காங்கேயன் துறையில் வந்திறங்கிய கந்த பெருமான் மரக்கலத்தில் மீண்டும் ஏறி புனித கந்தவனத்தை அடைந்து அங்கும் அருளாட்சி செய்து அதன் பின்னர் மரக்கலத்தில் ஏறி உகந்தை எனும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள உகந்த மலைக்கு சென்று அங்கிருந்து பின்னர் கதிர்காமத்தை சென்றதாக தட்சிண கைலாய புராணத்தின் 9ஆம் அத்தியாயம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அந்த வகையில் அந்த பெருமான் சென்ற மரக்கலமானது கல்லாக இன்றும் உகந்தையில் காணப்படுவது ஒரு சிறப்பம்சமாகும். அந்த வகையில் இன்றைய இந்த ரதோற்சவமானது மாவை கந்தனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என தெரிவித்து, அதேவேளை இங்கே காணப்படும் சுப்பிரமணிய பெருமானானவர் சூர மயிலில் அமர்ந்து வீற்றிருக்கிறார். சுப்பிரமணிய பெருமான், அதாவது சூர மயில் முருகப்பெருமானுக்கு 3 மயில்கள் காணப்படுகின்றன. கந்த புராணத்தில் குறிப்பிடப்படுவது போல சூரமயில், இந்திர மயில், கலாப மயில். சூர மயில் என்பது சூர சம்காரம் முடிந்து சூரனை மயிலாக கொண்டு வாகனமாக கொண்ட அம்சம் சூர மயில். சூர சம்ஹாரத்துக்கு முதல் இந்திரனை மயிலாக கொண்டது இந்திர மயில். அதேவேளை விநாயக பெருமானுடனும் சிவபெருமானுடைய மாம்பழத்திற்காக முருகப்பெருமான் உலகத்தை பலம் வந்தது கலாப மயில், அதாவது வேகம் கூடிய கலாப மயிலே முருகப்பெருமான் பலம் வந்தவர். இந்த கலாப மயிலானது சூப்பர்சோனிக்கின்ற வேகத்துக்கு ஈடானது. அந்த வகையில் முருகப்பெருமான் 3 வகையான மயில்களில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார். அதேவேளை இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலானது ஆரம்ப காலத்தில் இதன் விக்கிரகங்கள் போர்த்துகீசரால் இடிக்கப்பட்ட பொழுது உள்வீதியில் உள்ள திருமஞ்சன கிணற்றில் போடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தற்போதைய ஆதீன கர்த்தாக்களின் முன்னோர்களால் அது மீட்கப்பட்டு இவ்வாலயம் அமைக்கப்பட்டது. அதேவேளை இன்னொரு சிறப்பம்சம் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்றைய தினம் சப்பர திருவிழா இடம்பெற்றது. ஒரு குடும்பத்தினரின்
திருப்பணி உபயமாக இந்த சப்பரமானது அமைக்கப்பட்டதும் அதற்கு அனுசரணையாக இந்த ஆதீன கர்த்தா செயல்பட்டதும் ஒரு வரலாற்று சிறப்பு அம்சமாகும். அந்த வகையில் இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் 2 திருமஞ்சன கிணறுகள் காணப்படுவது சிறப்பம்சம். அதேவேளை தல விருட்சமாக கடம்ப காஞ்சி மாமரம் காணப்படுகின்றது. இதே காஞ்சி மாமரம் கொடியண்டி கந்தவனத்திலேயும் காணப்படுகின்றது. இந்த காஞ்சிமா ஆனது குழந்தை பேர் இல்லாத அவர்கள் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு இந்த மாம்பழத்தை அவர்கள் உண்மர்களாக இருந்தால் குழந்தை பேர் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஆதாரபூர்வமாக நிறுவிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முருகப்பெருமானானவர் வலது புறத்தில் குறவர் குலமகளாம் வள்ளியையும் இடது புறத்தில் தேவலோகத்து தெய்வேந்திரன் மகளாம் தெய்வ யானையையும் கொண்டு தன் சன்னதியில் அனைவரும் இன மத மொழி சாதி வேறுபாடின்றி அனைவரும் சமன் என்ற வகையில் தனது அருளாட்சியை மேற்கொண்டு வருகிறாள். அந்த வகையில் நாமும் அதை பின்பற்றி அந்த வகையில் செயல்படுவோமாக. செல்வச்சன்னதி முருகன் இதற்கொரு எடுத்துக்காட்டாக எல்லோரையும் அரவணைத்து செல்வது சிறப்பம்சமாகும். அந்த வகையில் மாவை கந்த பெருமானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம். வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பின்னாலே புறத்தட்டை செய்பவர்கள், அதே சமயம் இங்கே பின்னாலே அதிகளவான பஜனை பாடக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேனாதி ராஜா அவர்களை உடனடியாக இருந்தாலும் அன்னதான மரத்திற்கு உடனடியாக வருகை தரும்படி அழைத்து நிற்கிறார்கள் அந்த மண்டல நிர்வாகிகள். மீண்டும் அறிய தருகின்றோம், சேனாதி ராஜா அவர்கள் எங்கிருந்தால்